உங்க பேர் என்ன சார்? வணக்கங்க, என் பேர் நடராஜன். சரிங்க. இன்னும் 4 வருஷமா பக்கவாதம் மேலே பக்கவாதம் 4 வருஷமா இருக்கு. சரிங்க. லெஃப்ட் சைடு அட்டாக் ஆகிட்டு லெஃப்ட் கை சுத்தமாக தூக்க முடியல. கையால் சப்போர்ட் பண்ணி தான் கை தூக்க முடியுது. சரி, இவ்வளோதான் தூக்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து என்னுடைய வறுமை சிகிச்சைக்கு முன்ன நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோட எவ்வளோ தொலைவு தூக்க முடியுது கையை? அவ்வளோதான் போகுது. சரி சரி, ஒரு அடி மேலே தூக்க முடியும். ஒரு அடிக்கு மேலே தூக்க முடியல. ஒரு அடி தான் தூக்க வருது. அதுவும் மூச்சு பிடிச்சி தூக்குறதுக்கு ஒரு அடிக்கு அவ்வளோதான் போகுது. இந்த கை சப்போர்ட் பண்ணி ஒரு அளவு தூக்குவார். கையை சப்போர்ட் பண்ணால் தூக்குறீங்க. ஓகே. விரல ஃபிங்கரில் ஓப்பன் பண்ண முடியுதுங்களா? இல்லை, ஃபிங்கர் ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் வரல. சுத்தமாக வரல. சரி சரிங்க. கை அப்படியே மடக்கி தான் இருக்குது. சரி, கால் அசக்குங்க. நேரம் நிமித்துங்க காலை. கால் வச்சு தான் தள்ளணும். இல்லை தனியாக தள்ள முடியுங்களா? இல்லைங்க, தனியாக தள்ள முடியல. சரி, ஓகே. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னே வந்துச்சு? முன்னாடி கொரோனா டைமில் அட்டாக் ஆச்சு. கொரோனா டைமில் அட்டாக் ஆச்சு. சரி, என்ன ட்ரீட்மெண்ட்? நாங்களே வேற எங்கேயோ பார்த்தா சரியாகல. சரிங்க. அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்பட்டு. ஆமாம், சரி. எங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் பண்ணுறது பரும வைத்தியம். எங்ககிட்ட மருந்து மாத்திரை எதுவுமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு பக்கவாதம் எந்த இடத்துல என்ன ப்ராப்ளமோ அதனுடைய வறுமை புள்ளிகளை தூண்டி உங்களுக்கு நாங்கள் வந்து 100% க்யூர் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் 4 வருஷமாக இருக்கீங்க. இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு முதல் சிகிச்சை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆமாம், முதல் டைம் இன்றைக்கி தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும். இப்போ எப்படி இருக்கீங்க ஒரு டைம் நடந்து காமிங்க. நடந்து காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்னுடைய வைத்தியத்துக்கு அப்புறம் எப்படி நடக்கிறீங்க நீங்கள் பார்க்கலாம். பொறுமையாக நடங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடங்க. அப்படிதான் மேலே தான் தூக்க முடியும். போங்க. ஆமாம், அந்த கால் தான் போங்க போங்க சும்மா. ஓகே, அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க. வாங்க வாங்க வாங்க. அப்படிதான். நிற்க முடியல. சரி, ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ உட்காருங்க. ஐயா, உங்களுக்கு வந்து ரொம்ப கோவப்படக்கூடாது. இந்த வியாதி வந்து உலகத்திலே ரொம்ப மோசமான வியாதியில் ரொம்ப 2வது இடத்துல இருக்கிற ஒரு வியாதி இது பக்கவாதன்றது. சரிங்களா? இது வந்து மூளையில் ஒரு சிறு அடைப்பாகி அவருடைய கை காலை வந்து செயலிழக்க செஞ்சிடும். அவங்களால முடியாது. மீதி மற்றபடி நரம்பு எதுவும் இல்லை. அவருடைய மூளையில் பாதிப்பில் இருக்கும். மூளையில் ரத்த அடைப்புங்க இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து வறுமை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அவருடைய எந்த இடத்துல என்ன அடைப்பு இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற அந்த வறுமை புள்ளிங்களை தூண்டி அவருக்கு வந்து நாங்கள் 100% சுகத்தை தருவோம். நீங்கள் பார்த்தீங்களாம்மா உங்கள் பையன் எப்படி இருக்காருன்னு? இப்போ நடந்தது பார்த்தீங்களா? இப்போ நடந்தது பார்த்துருக்கீங்க. இப்போ நான் அவருக்கு வறுமை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்குங்க. கை கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்த கை நீட்டாக மடக்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கை ஃப்ரீயாக இருக்குங்களா? இப்போ நல்லா தூக்காமிங்க. நீட்டாக இருக்கா? கை தூக்காமிங்க, மேலே ஃபுல்லாக தூக்குங்க. குட் குட் குட். சரி சரி. அம்மா, உங்கள் பிள்ளை இந்த மாதிரி கையை தூக்கி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ நேரமாக ஆகுது? கொஞ்ச நாள் ஆச்சுப்பா. எத்தனை வருஷம் இருக்கும்? 5வது வருஷம். 5 வருஷமா அப்படி இருந்தார். கை இப்போ நேராக இருக்குங்களா? அவர் கையை பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்கு? ஆமாம் ஆமாம். இப்போ அந்த கை எவ்வளோ நேராக இருக்குது பார்த்தீங்களா? அவங்க புள்ள 4 வருஷமா இது முன்னே எப்படி வச்சிருந்தாரு? கையை இப்படி வச்சிருந்தாரா? அப்படி வச்சிருந்தீங்க. இப்போ எப்படி இருக்குங்க? நேராக இருக்கா? ஆமாம், பாகப்பிரிவினை சிவாஜி மாதிரி. இப்போ பரவாயில்லைங்களா? சரி, கொஞ்சம் நடந்து காமிக்கிறீங்களா? ஆமாம், கொஞ்சம் நடங்க. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க ஒரு 2 ஸ்டெப் மட்டும். அதே அவ்வளோதான். சூப்பர். கொஞ்சம் ஸ்பீடாக. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். பரவாயில்ல. அப்படியே திரும்பி போங்க. திரும்பி உட்காருங்க. போதும். அப்படியே திரும்பிங்க. இப்போது கால் நேரம் மடக்க முடியுது. வேறு ஸ்பீடு வருதுங்களா? ஆமாம் ஆமாம். அவர் குளிக்க வைக்கும்போது கொஞ்சம் உப்பு தண்ணியில் குளிக்க வைங்க. ஆமாம், தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வெதவெதப்பா உடம்புல ஊற்றுற தூங்குற பவர் தள்ளுங்க. கொஞ்சம் நேரம் ஆக்குங்க.
அந்த கையிலே எடுக்காத, இந்த கையிலே போடு. இப்போ ஆமா. காங்கிரஸ் மணி கொடுத்துட்டாங்க. கொடுக்கலாமா? ஆமாம் இது ஒரு நிமிஷம் ஐயா. இப்போ எப்படி பரவாயில்லைங்களா இப்போ? பரவாயில்ல. சரிங்க, ஓகே. பண்ண மாதிரி இருக்கு. சரி, ஓகே. தொடர்ந்து செய்ய இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடும். ஆமாம், கண்டிப்பாக அது நல்லாகும். ஏன்னா நீங்கள் பாரதி கூப்பிட்டாரு, நல்லா ஆயிடுச்சு. அவர் பேர் வரணும், உங்க பேர் வரணும். கண்டிப்பாக வருமா, நல்லாவாரு, நல்லபடியாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் உங்களை நல்லபடியாக நாங்கள் பார்க்குறோம். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், போதுமா? உடனே நல்லா ஆயிடணும்லாம் முடியாது. இது 3 வருஷம் கதை இது. அதனால இந்த ஆயுள் ஊற 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 தான் உனக்கு நல்லா ஆகும். சரி, புரியுதா? நாங்கள் உங்களுக்கு கொடுத்து அந்த வர்மத்தையில மேலே கொண்டு நீங்கள் பூச்சும் போது நரம்புகள் எல்லாம் நல்லா ஃப்ரீயாகும். சீக்கிரம் நீங்கள் ரெக்கவரி ஆகி நல்லபடியாக பழைய மாதிரி நடப்பீங்க. உங்களுடைய நார்மல் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஓகே.